நாளும் we have discussed about this project around 2.5 3 இயர்ஸாகவே அதில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் டேஸ் வந்து லேட் நைட் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு, எல்லா டைம் போயிருக்கு. அன்றைக்கி நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் பெட்ஷீட் போட்டு கண்ணு மூடிட்டு இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பார். ஃபுல்லாக என்ன பண்ணலாம் எது பண்ணலாம், நெக்ஸ்ட் ஹில் கம் அப் வித் another ஐடியா. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரோக்ரஷன் ரொம்ப அழகாக நடந்தது. இந்த ப்ராசஸையும் இதையும் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியாக வரட்டும். யா, டு த ஹோல் டீம், டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக, ரொம்ப மியூசிக்கலாக, ஃபாஸ்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டைப்பாக நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல், அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல். ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங். பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது. எனக்கு நான் என்ன சொல்கிறது, நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை. நக்குல் பற்றி, ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பற்றி. என்னோட சின்ன தம்பி. வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அண்ட் நக்குல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய். நான் அவனோட பெரிய ஃபேன். காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடாக, மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட. a very intense actor, very intense actor who can take the whole film on his shoulder. அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், ஒரு கரெக்டான ரோல், ஒரு கரெக்டான கேரக்டர், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க. அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும். அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லலை, பட் ஹீ இஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஹீ கேன் சிங், ஹீ கேன் டான்ஸ், ஹீ கேன் பிளே மியூசிக், ஹீ கேன் மேக் மியூசிக், அண்ட் ஹீ கேன் கீப் த ஹோல் செட் வைப்ரண்ட். அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா, ஒரு தம்பி, ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் பாருங்க. ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது. எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது? இல்ல. ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு. இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்லை ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க, அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு. ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நக்குல்க்கு ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். நக்குல், யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ். நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும். இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். பி ஆல்வேஸ், நமக்கு வரும், நம்ம செய்வோம், நம்ம கண்டிப்பா பண்ணுவோம், நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது. உனக்கு நல்ல வரும். இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவேன். நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவேன். அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல எழுதுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பல, ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹீ இஸ்
ஏன்னா he's waiting, he's I don't know waiting for that excellent script, he's waiting for that excellent director who is going to make a difference in his life. So he's waiting for something. அந்த waiting வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்னும் நிறைய அந்த அதை முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாமாவோட. அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி அண்ட் he should be one amongst the most successful heroes. பிகாஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும் நக்குல நினைச்சா. So I'm sure Nakul is going to do that. Yeah, so I'm happy, very happy today. And this is the first time நான் நினைக்கிறேன்ல உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு. This is the first time I'm with him. So ரொம்ப சந்தோஷம். குட்டி பாப்பா அவன், சின்ன தம்பி என்னோட. நான் ஒரு அக்காவே இல்லை அவனுக்கு, லிட்ரலி ஒரு அம்மா தான். ஒரு நான் அவனு கூட விளையாடினதில்லை, அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை. ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட். ஸோ ஐ ஹோப் he does wonders. அண்ட் நீங்கள் எல்லாரும் அவளை பெஸ்ட் பண்ணுங்க, இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்க, இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும். அண்ட் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டெஃபினெட்லி a proud sister. தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி இங்கே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வேண்டிய பர்சன் வந்து ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன் லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஹீ ஹேட் அ கிளியர் கான்ஷியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது. அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போ நம்புற விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது இப்போ 1 minute இருந்தாலும் 15 minutes இருந்தாலும் லைக் இப்போ த்ரூ அவுட்டாக இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற. டாக்டர் சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன தேவயானி மேம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷனல் அவங்க பேசுனது கேட்டு. அப்போ நான் ஒரு இமோஷனல் பீயிங் தான், இப்போ அந்த மூடில் இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண், கங்க்ராட்ஸ். அருணை நேற்று பார்த்தேன், அப்போ அருண் வாஸ் லைக் டென்ஷனில் எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையாக மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்கள் படத்துக்காக. நான் இந்த படத்தில் முதலாக கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்துருக்கிற சாங். அதில் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்போ அவங்க பாடினா ஒரு பாடல திரும்ப ஒரு ஒர்க்கில் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனால் இங்கே வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும்போதும் ஐயோ இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கு எது சூஸ் பண்ணணும்னு. ஸோ குட் டு ஹியர் நக்குல் சிங்கிங். ஐயோ ஹீஸ் அ ஃபேபுலஸ் சிங்கர், பெர்ஃபார்மர், ஆக்டர். ஐ ஃபெல் ரியலி குட். அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களது சாங். அண்ட் அருண் நீங்கள் பாடின பாட்டும் செம்மையாக இருந்துருச்சு. ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா இருந்துருச்சு. அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என்னை அழகாக போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீனில் வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற. லைக் நான் எப்போவுமே இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன், லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். பட் நாம் இப்போ அட்மயர் பண்ணுறது நம்ம இப்போ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டையும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ லைக் இட்ஸ் ஸோ குட் டு சி ஹிம் பீயிங் ஹியர். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற. ஹிஸ் வைஃப் இஸ் தேர்,
really supportive and ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி இவ்வளோ நல்லா பேசுறப்ப I hope like he's a true star, like whatever the career is, it doesn't matter after all. And for me, like as far as I think, படங்களோட எண்ணம் doesn't matter. It's நம்ம நேசிக்கிற படங்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வருவேன். அப்போ அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து they really love the craft. நம்ம எப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சு அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புறேன். நானே இப்போ தமிழ் ஒரு படம் பண்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 years I guess. பட் நான் நினச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டாகணும், அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் பெரிய போர்ஷனாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. ஸோ யா நகுல், இட் வாஸ் ஸோ ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. இப்போ அவங்க கூலாக இருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஷனலாக கூட இருந்தாங்க அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆர்ஜிக்கு அவங்கள பற்றி இன்னும் சொல்லணும். என்னன்னா he knows the craft. அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணும், ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணா அவங்க அது சொல்லுவாங்க, கிளியரா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் அண்ட் he loves his craft. அப்போ அவங்க கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. And it's a pleasure. தேவயானி மேமை மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்கள எல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். கேஎஸ் ரவிக்குமார் சார்டே மேமுடைய நடுவில் உட்கார வச்சு போய் நான் வந்து ஓகே ஹாப்பி ஆயிட்டேன், நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆயிட்டேன் திடீர்னு. தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, பட் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அர்த்தனா நல்ல நேம். அர்ச்சனாவான்னு கேட்டேன், இல்லை அர்த்தனான்னாங்க. நல்லா அர்த்தமாக இருக்குது அப்படின்னேன். ஸோ தமிழ் பேசுகிற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்புறம் சாந்தனு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது. பெரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருடைய பையனாக இருந்தாலும் இந்த படத்தில் எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் நக்குலுக்காக வந்து வாழ்த்தின சாந்தனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கோபிநாத், உன்னை பற்றி பேசலாம் எப்படிப்பா நீ? ஆக்சுவலாக ரொம்ப போராடுவார், கெஞ்சுவார். இந்த டேட்டு மாறிடுச்சு சார், இதை பண்ணிடுச்சு சார், இது. அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பேமெண்ட்டு அது வந்துடும் சார், எப்போ அது முதல்ல செக்கு கொடுத்துறேன் சார், எப்போ மாற்றுறது எப்படி நான் கேட்ட உடனே அப்புறம் அவர் டேட்டை மாற்றுறாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒர்க்கர். நீங்கள் வந்து இப்போ அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் வந்து ஒரு இபிதி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. என்னோட சமீபத்த அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தாங்க. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று, போய் சேர்றது ஒன்று. ஓகே, அதுவே பெரிய இது. முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன், முதல் முறையாக இந்த தேட்டரில் நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜில் உட்கார கெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமாக என்னென்னா வந்திருக்காங்க, கேஎஸ் ரவிக்குமார் வந்திருக்காரு, நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. தெரியல யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அதுவே புதுமையாக இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்கிறேன். எங்கள் படம் வல்லினம், தட்ஸ் when I first met நகுல். அவரோட படம் நான் அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நகுல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு, இதே மாதிரி தான் மேலே ஏறும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணிடு, ஏதோ பண்ணல, என்னன்னு இந்த அறிவழகன் அவர் டென்ஷனாகவே தான் இருந்தார். ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ். அறிவழகன் என்னோட வல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை, இந்தியன் டூவில் பார்த்த என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோ ட காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஏன்னா நானும் நக்குலும் we did வல்லினம். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சுது. அண்ட் we did it over a period of time. அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு யூடியூப்பு? அதை சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்க சேனல் பார்த்தா தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன். நான் சொன்னது சயின்ஸ், ஓகே, ஏலியன், அந்த மாதிரி நோ, ஆல் சயின்டிஃபிக் திங்ஸ், நோ, வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இது எக்ஸலண்ட். he plays guitar, யோசிச்சு பாருங்களேன், guitar. And I'm sure எந்த காலேஜ் படிச்சீங்க நகுல்? I'm sure he scored with lots of girls in college because he played guitar. I think that's how he scored with Shruti நினைக்கிறேன். Okay, and amazing thing. And it's very my first என்னன்னா I would like to தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார். அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசாக வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்ட்டாக செலவெல்லாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க. நல்லா தருது. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலேயே தருது. வழக்கமாக நாங்கள் பொக்கையாக தான் கொடுப்போம், நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நகுல், ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன், தென் வி லைக் brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கூப்பிடல. ஆனால் இது நேற்று he called me, ஃபோன் பண்ணி நேற்று ரிமைண்டர்லாம் சார். ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஸோ ஐம் ஹியர். அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ப்ராமிசிங்காக இருக்குது. வாஸ்கோடா காமா, ஓகே, 15th century இருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா தான். வாஸ்கோடா காமா இந்தியா தேடி he did this exploration and he set across the sea. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம். அதில் வாட் டு சே, அண்ட் வாஸ்கோடா காமா the Cape of Good Hope அவர் தான் கண்டுபிடிச்சாரு. I hope you, me and all of us will find this Cape of Good Hope. Thank you so much. One more thing, நக்குல் good actor. இந்த மேடையில் 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. One whom I admire is Mr. K. Ravi Kumar. He has 3 daughters. And our family தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். I think in fact அவங்களோட ஹிட்லிஸ்ட் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலண்ட் திங். அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நகுல். அவரை எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி. நான் அடித்து சொல்லுவேன், நக்குல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கோம். ஆனால் நக்குல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர். வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு நக்குல் சுற்றி பண்ணி ஒரே பயமாக இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் நம்மளுக்கு இதெல்லாம். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை, நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னுவேன். ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ருதி. Okay, amazing. I mean, Vanmati likes you. I think she almost thinks you are her role model. Okay, and படத்தோட கேமராமேன் அவர் இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குலும் எல்லார் முகத்துலையும் சிரிப்பு இருந்துட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா? அவருக்கு தெரில, ஐயோ இன்னும் 3 படம் எடுத்து நம்மளுக்கு இது மாதிரி கூப்பிடாதீங்க. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடாதீங்க அப்படின்வாங்க. இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my heart, you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back I was watching, எங்கள் படம் பார்த்துட்டுல I was watching all Kamal Haasan movies. I was watching Panchachandram. அப்போது இது ஞாபகம் இருக்குது, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. I think she's just made that simple line so iconic. Thank you so much. I wish you all the very best. And also I want to say, இது my connection with boys team has come a full circle நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல், மியூசிக் தமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்கள் டைரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டு பர்சனலாக பழக சான்ஸ் கிடச்சிது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவர் தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு. எனக்கு
ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். தென் ஐ சென்ட் மெசேஜ் டு மிஸ்டர் சங்கர். ஐ செட் அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு த சோஷியல் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக, பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்றைக்கி அவர் மீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த படத்தோட வாட்டர்ஸே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அங்குல். ஓகே, August 2nd. ஓகே, அண்ட் ஒன்றே ஒன்று மட்டும், ஓகே, என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டுக்கோங்க. அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வாஸ்கோ ட காமாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிற இசையமைப்பாளர் அருண் என்வி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இயக்குனர் ஆர்கேஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 56 ப்ரொடக்ஷனுடைய டத்தோ சுபாஸ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோ ட காமா குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு நான் பாடும்போது ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். இயக்குனருடைய அந்த ஒரு அமைதி, அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பாடியிருக்கிறேன். பாட்டு எனக்கு பாடும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு ஜாலியான பாட்டு. அதை விட வந்தோடனே நான் சொன்னது, இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாஸ்கோ ட காமா டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஜிவி சார் பாடியிருக்காங்க, சார் பாடியிருக்காங்க. நான் உண்மையிலே நாக்குமுக்கா பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்ன பொண்ணக்கா பாடியிருப்பாங்க. அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் நான் வந்து என்னை கூட சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்குள்ள வந்து ஒரு உறவு இருக்குது. நாக்குமுக்கா பாட்டுனால சின்ன பொண்ணக்காவால் அந்தோனிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். வாஸ்கோ ட காமா அந்த போஸ்டர் அப்படின்ற ஒரு டிசைன்லேயே வந்து பார்த்துருக்கிங்கன்னா வந்து ஒரு டைரக்டராக வந்து அந்த படத்தோட கான்செப்ட் இது எந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டெஃப்ரெண்ட்டாக ஒரு காமெடியாகவும் அதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்டில் இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அந்த விதத்தில் அப்புறம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாங் போடுவாங்க, ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் சைடும் சரி, அந்த மியூசிக் டேரக்டரும் சரி, ஒரு 5 சாங்குமே வந்து ப்ளே பண்ணி போட்டது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டை தான் நான் தோணுது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ரொம்ப எல்லாமே வந்து மியூசிக் டைரக்டர் அருண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோமே எத்தனை சாங்ஸுமே வந்து பெப்பியான சாங்ஸு, ப்ராப்பராக அந்த ஜிவி பிரகாஷோட சாங்காக இருக்கட்டும், அப்புறம் நகுல் சாங் பாடியிருக்காரு, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெப்பியான சாங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சாங்ஸு அதுலேயே வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் அது பாயிண்டில் எனக்கு இருக்க. ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டராக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், எனக்கு சரியான பட்ஜெட் கொடுக்கல, எனக்கு சரியான வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கல, சரியான வந்து காஸ்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ இன்றைக்கி வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அடாப்டேஷன் தான். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி மணி சருக்கு வந்து அவருக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சு, சங்கர் சருக்கு அவர் கிடச்சதெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ ரொம்ப வந்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சது அப்படி கிடையாது. ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லா படங்களும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டே இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வளர்ந்த டைரக்டராக இருக்கட்டும், வளர்கிற ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தான் நான் வந்து மெயினாக சொல்வேன். ஸோ அதில் ஒரு நைஸ் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் என்றைக்குமே வந்து டைரக்ஷன் டீம்லேயும் சொல்லுவேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணாட்டி கூட வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் நான் வந்து மெயினாக சொல்லுவேன். நான் அவரோட அசோசியேட் வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்னென்னா, படையப்பா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் வந்து அந்த ஊஞ்சல் சீன் வந்து திடீர்னு வந்து அவரோட எல்லா சீன்ஸும் வந்து வேகமாக எடுத்துகிட்டே இருக்கார். ஒரு பாயிண்டில் ஒரு 3 o'clock அதான் திடீர்னு வந்து வேறு என்ன சீன் இருக்குது பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி அந்த ஊஞ்சல் சீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்தது தான் வந்து அது ஊஞ்சல் சீன். ஸோ ஒரு ப்ராப்பர் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னென்னமோ இருக்கலாம், என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு.
ஸோ மெயின் ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து படத்தோட சக்ஸஸுக்கும் சரி, அந்த சோல் வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போகணும், கனெக்ட் பண்ணி போகணும். அது எந்த ஒரு படத்துலையும் இருந்தாலும் சரி, எந்த காம்ப்ரமைஸாக இருந்தாலும் சரி, அது வந்து படத்தை கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஆடியன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத ஒரு பாயிண்ட் தான் நான் யோசிப்பேன் நான். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக டைரக்டர் ஆர்ஜிகே சரி, ஏன் சொல்ல வரேன்னா, ஏன் அந்த நேம் உள்ளே வந்துச்சுன்னா, ஒரு 3 எழுத்தில் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அவரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களோட பங்கை வந்து ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன், எடிட்டர், அப்புறம் ஜெகன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க சோல்ஃபுல்லாக வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த படத்தில் ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சோல்ஃபுல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சோல்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அது என்னுடைய விஷஸ். ஏன்னா ஃபஸ்ட் படத்துக்கு எப்போவுமே வந்து எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு சோல்ஃபுல் வந்து போடுவாங்க. அது இந்த படத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி வந்து நக்குல் அப்படின்றது ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாய்ஸ் டீமாக இருக்கும் அப்படின்றதோட தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நக்குல் இன்வைட் பண்ணி கூப்பிடாட்டி கூட வந்து ரொம்ப நாள் நான் நக்குலை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நக்குல் நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாமே ஒரு டைம் ஃபேக்டர், ஒரு சின்ன கேப் வரும், அது எல்லாத்துக்குமே வரும் ஒரு பாயிண்டில். ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து சக்ஸஸ் கொடுத்துருப்போம், நல்ல ஒரு பெர்ஃபார்மர் டேலண்டடாக இருப்போம். ஆனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு இழுப்பறி இருந்துகிட்டே இருக்கும். அது சினிமாவில் வந்து ஒரு எப்போவுமே ஹேப்பனிங்கான ஒரு விஷயம் தான். அது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து சக்ஸஸ் அப்படின்றது மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது சக்ஸஸ் ஆனாலும் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பாயிண்ட்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து நக்குல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மர். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக். அதாவது எல்லாருமே ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆன் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி எனர்ஜெட்டிக் அப்படின்றது இந்த மோஸ்ட் டேலண்டட், மல்டி டேலண்டட்னு நான் சொல்லுவேன். சிங்கராக இருக்கட்டும், பெர்ஃபார்மராக இருக்கட்டும், டான்ஸராக இருக்கட்டும். ஸோ அவர் படத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு தான் நான் வல்லினத்தில் வந்து அந்த சிங்கிள் ஷாட்டே வச்சேன். அந்த சிங்கிள் ஒரு 25 செகண்ட்ஸ் டோட்டல் எக்ஸாக்டாக. அது மற்ற ஹீரோஸ் நான் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம், பட் அவர் சிங்கிள் ஆகட்டும், அப்போ தான் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மராக வந்து மற்ற டான்ஸர்ஸ் கூட ஆடட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து மோதல் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் இருக்கும். அது சிங்கிள் ஷாட்டாக வந்து 4 டேக்கு. ஆனால் அது வந்து ஜெகனில் நான் உள்ள இன்க்ளூட் பண்ணல. அவங்களாவே வந்து சார் எனக்கு வேணாம் சார் அப்படின்ட்டாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். பாய்ஸ் சொன்ன மாதிரி வந்து மணிகண்டன் வந்து நக்குல் ஃபஸ்ட்டு கிஸ்ஸிங் சீனு அந்த ஒரு பாட்டில் நானும் இருந்திருக்கேன். மோதன் வந்து ஒரு 8 டேக்ஸ் 9 டேக்ஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ எனக்கு ஒரு ரீயூனிட் மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒரு ஃபீலு. அவரே கூப்பிடாட்டி கூட வந்து என்ன நக்குல் வந்து என்ன கூப்பிடலையா வாஸ்கோடகமா இன்விடேஷனுக்கு, இது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு வெல்விஷராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த படத்தில் யூனிட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் வந்து அந்த படம் ஹிட் ஆகணும்னு யோசிப்பாங்க. நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஹோல் ஹார்ட்டாக வந்து நக்குலுக்காக இந்த படம் பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நான் கேட்குறேன். தேங்க்யூ. நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும், பாய்ஸ்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு சீனே வந்து சொல்லணுமா, அவரோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. சங்கர் சார் பற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய டேக் எடுப்பார். அதுவும் ஒரு டைமுக்கு 3 கிஸ்ஸஸ் அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கு மேலே இருக்கும். அப்போது எத்தனை கிஸ்ஸஸ் பாருங்க. எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு அப்போவே ரொம்ப ஜாலியாக, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக, செம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள். அப்படியே இருக்கணும், எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவும் கரெக்டாக தான் இருக்காரு. ஆனால் ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அப்பப்போ. அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல. அவரெல்லாம் சூப்பராக இருக்கு. படம் ட்ரெயிலர் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும், அது நல்லா மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் அது வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நிறைவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அது நம்ம நக்குலே பண்ணுறாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும்
தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாஸ்கோட காமா டீம். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த கால வேளையில் இவ்வளோ சிரமம் பாராமல் இங்கே வந்ததுக்கு என்னுடைய சார்பிலும் மற்றும் என்னுடைய குழு சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லரும் மியூசிக்கும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் 2 ஆகஸ்ட், அதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நிறையா படங்கள், சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி. கே.எஸ். ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆகிரும். அவரை நான் முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம், இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். இல்லைட்டு நம்ம குட்லக் தியேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க. அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் என்னை போட்டிருக்காரு. அதாவது நான் இன்னைக்கு வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் என்னை ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால் அவர் கடமைப்பட்டவன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசாக கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன். ஒரு நாள் கூட என்னை அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அதாவது என்ன காரணம் சொல்கிறேன்னா, குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். திடீர்னு காலில் எழுதி பார்த்தா லாட்ஜி முழுக்க ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது, வெளியே போக முடியாது. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான், பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னையும் நான் மறுத்து சொல்கிறேன். ஒரே ஒரு சொண்டு தான் என் செண்டு தான் கொடுத்தாங்க. உண்மையிலே லேவிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் செஞ்சார். அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன், எல்லாரும் கேரவன் கொடுத்தாங்க. என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரவனில் இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் செத்து விட்டார். ஏன்னா அப்படி ஒரு அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி, அவருடைய தம்பி தான் ஆர். சிவாஜி. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூரில். அவர் இறப்பு, அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் ஆர். சிவாஜி. இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும், அதை செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும். இந்த படத்தில் கே.எஸ். ரவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் தயாரித்த படத்தில் கூட, அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்தில் ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர். அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் யூடியூப் இன்னைக்கு வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும், விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இந்தியன் 2 படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதான். அதை ஒரு கன்னடத்துல ஒரு நடிகர் விமர்சனக்காரன் கச்சாம திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வில்ல நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்?
அதனால் அந்த விமர்சனம் எழுதுறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் 1-2 பேர் இருக்கலாம் விதிவிலக்கு. ஆனால் நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம். நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும், நீங்கள் தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. என்ன மட்டும் நீங்கள் விமர்சிக்கல, எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க இப்போ சேருது. ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லை நல்லா சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைர மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான். நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு. வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க. அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுமாதிரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. அருமைச்சவர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாசுகோடகாமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன்.